எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்பவுமே ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யணும்னு நினைப்போம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது மினி காஜா. இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். நான் எல்லா ஸ்டெப்ஸுமே டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு அகலமான பவுல்ல 1 கப் மைதா மாவு கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கையில நல்லா கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மாவு கூட நல்லா கலந்து விடுங்க. நெய் ஊற்றி கலந்தப்புறம் மாவு இப்படி கையில பிடிக்க முடிஞ்ச ஷேப்பா பிடிக்க வரணும். அதே போல விட்டா உதிரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை நல்லா பிசைங்க. மாவை நல்லா ஸ்மூத்தா பிசைங்க. போல்ல மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாக வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல 1 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். இது 250 ml கப். சர்க்கரை எடுத்து அதே அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். 4-5 சொட்டு சேர்த்தா போதும். எலுமிச்சை சாறு சேர்க்கறதால சர்க்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறம் கூட கட்டியாகாம இதே பதத்துக்கு இருக்கும். கொதிச்சு இருக்கிற சர்க்கரை பாகை கையில எடுத்து தொட்டு பாருங்க. ஒட்டுற மாதிரி இருந்தா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரை பாகை தனியா எடுத்து வச்சிருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. கல்லுல கொஞ்சம் மாவை தூவி மாவு வச்சு மாவு மேலையும் கொஞ்சம் மாவை தூவி மெதுவா திரட்டுங்க. ரொம்பவும் மெலிசா இல்லாம ரொம்பவும் திக்கா இல்லாம மீடியமா திரட்டுங்க. ஈவனா திரட்டுனதும் ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்க வேஸ்ட் பண்ணாம தனியா பொரிச்சு சர்க்கரை பாகுல போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி ஈவனா கட் பண்ணிருக்கேன்னு. ஒரு பக்கத்துல இருந்து மாவை சுத்திக்கிட்டு வாங்க. கொஞ்சம் சின்னதா டைட்டா சுத்துங்க. ஒவ்வொரு தடவையும் சுத்தும் போது லேசா மைதா மாவை தூவி தூவி சுருட்டுங்க. இப்படி செய்யும் போது உங்களுக்கு நல்ல அழகான லேயர்ஸ் கிடைக்கும். கடைசியா மடிக்கும் போது கொஞ்சம் தண்ணி தடவி ஒட்டுங்க. முழுசா சுருட்டின பிறகு மெதுவா உருட்டி வைங்க. இப்படி செய்யறதால நல்லா ஒட்டிக்கும். சரியா சீல் ஆகலன்னா பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ உருட்டி வச்சிருக்கிற மாவோட 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஈவனா ஒரே சைஸை கட் பண்ணுங்க. கட் பண்ணி மெதுவா அழுத்தி விட்டீங்கன்னா அழகான ஓவல் ஷேப்ல காஜாஸ் ரெடி ஆயிடும். ஒரு அகலமான கடாயில தேவையான எண்ணெயை ஊற்றி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு மெதுவா சூடு பண்ணுங்க. இன்னும் ரொம்ப சூடாக கூடாது. லேசா சூடானா போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற காஜாஸா மெதுவா ஒண்ணா எண்ணெயில போடுங்க. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்பதான் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா ஒரே கலர்ல ஒரே டெக்ஸ்டர்ல ஃப்ரை ஆகும். பாருங்க, நம்ம சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடா இல்ல. இப்போ சூடாகி ஒண்ணா மேல தானா குக் ஆகி வருது.
எல்லாம் மேலே வரும்போது ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்க, நல்ல கோல்டன் கலருக்கு நல்ல ஈவனா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு சக்கரை பாகுல போடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 2-3 நிமிஷத்துல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள சக்கரை பாகு இறங்கி இருக்காது. 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா எல்லா பக்கமும் சக்கரை பாகு இறங்கி நல்ல ஜூஸியா இருக்கும். அருமையான இந்த காஜாஸ் வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள ஜூஸியாவும் இருக்கு. ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்க இல்லையா, எவ்வளோ அருமையா எவ்வளோ அழகா கியூட்டா இந்த மினி காஜாஸை இப்போ நம்ம செஞ்சிருக்கோம். இது நீங்க எந்த ஒகேஷனுக்கு கூட நீங்க செய்யலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஸ்வீட்ஸ் நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.